ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ப பயணம் யூடியூப் சேனல். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சிம்பிளான காலையில் 9 மணிலிருந்து சாயந்தரம் 6 மணியில் என்னென்ன வேலைகள் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேங்க. எப்பயும் 9:30 பாப்பாவை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போவேன். அது மாதிரி கிளம்பிட்டோம். போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன வேலை இருந்துச்சுங்க. என்னென்னு கேட்குறீங்களா? நெல் வேக வச்சு போட்டிருந்தேங்க. வேவிச்சு போட்டிருந்தோம். அது ரொம்ப உச்சி வெயிலில் போட்டோம் அப்படின்னா நெல் அரைக்கிறப்போ அரிசியாட்டு இருக்காது, குரணையாட்டம் ஆயிரும். அதாவது ரொம்ப குரணையாட்டு குறகுறன்னு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் சரி நம்மளுக்கே அந்த வம்பு, நம்ம பொட்டாட்டு அட்டையிலேயே காய போட்டுடலாம் அப்படின்ட்டு காய போட்டு உழுது விட்டுட்டுருக்குறேங்க. அது எப்படி இருந்தாலும் ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா வச்சு நம்ம உழுது விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் சீக்கிரம் உணரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அடுத்த வேலை என்ன அப்படின்னா, சாமானமெல்லாம் கழுவி வச்சுருந்தேங்க. அதை ஒவ்வொரு பாத்திரமாக எடுத்து எங்கெங்கே வைக்கணுமோ அங்கெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறேங்க. எப்பயும் நம்ம கிச்சன் நீட்டாக இருக்கணும் அப்படின்னா நம்மளோட முதல் வேலை சமையல் செஞ்சதுக்கப்புறம் கழுவி வச்ச பாத்திரத்தை எப்பயுமே வெளியே உணர விடுவேங்க. உணர விட்டதுக்கப்புறம் தான் கொண்டு வீட்டுக்குள்ளே வைப்பேன். அது மாதிரி ஒவ்வொரு பாத்திரமும் உணர்ந்ததுக்கப்புறம் கொண்டு நம்மளோட அதே பிளேஸில் வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட கிச்சன் நீட்டாக இருக்கும். இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் எப்பயும் அப்படி தான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் என்னங்க, நம்மளோட கவுண்டர் டாப்பெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுடலாம், சோப்பெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி விட்டுடலாம் அப்படின்ட்டு வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கவுண்டர் டாப்பெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட கிச்சன் கவுண்டர் டாப் இப்படி தான் இருக்குது பாருங்கள். பளிச்சுன்னு இருக்கணும் அப்படின்னா ஒரு தடவை சோப்பில் ஃபுல்லாக தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் 2 தடவை துணி வச்சு துடைச்சிட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு டஸ்ட்டும் இருக்காது. அப்படியே பளிச்சுன்னு பார்க்குறக்கே அப்படியே மின்னுற மாதிரி இருக்கும். இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்ம சிங்க் பாருங்கள் ஃபுல்லாக வாஷ் பண்ணி விட்டுட்டேன். அடுத்த வேலையாக எங்கள் ஹஸ்பண்ட் கடைக்கு போயிருந்தப்போ காலிஃப்ளவரை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி, அது நைட்டு ஒரு ரெசிபி செய்யலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேங்க. பாப்பா போய் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். சாயந்தரம் ஆயிடுச்சு. சின்ன சின்ன வேலைகள் இருந்துச்சுங்க, எடிட்டிங் ஒர்க்கெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ரூம் பார்த்தங்க ரொம்ப துணியெல்லாம் கண்டவாக்கில் இருந்துச்சு. சரி, அதை க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பாப்பாவுக்கு ஒரு சின்ன வேலை கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு எப்பயுமே வெசல் வாஷ் பண்ணேன் அப்படின்னா டெய்லி பாப்பாவுக்கு இந்த ஒர்க் கொடுக்குமானுங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பாப்பாவுக்கு கொஞ்சம் எங்கேஜாக இருக்கணும் அப்படிங்கிறக்கோசரம் சாமானமெல்லாம் கமுத்தி வச்சுருக்காத ஒவ்வொன்றா எடுத்து வை சாமி அப்படின்னு சொல்லிடுவேன். அவள் பாப்பா எப்பயுமே என்னென்ன எடுத்து வைக்கிறோம் அப்படிங்கிறது, டம்ளர் எடுத்து வச்சாங்கன்னா டம்ளர்னு சொல்லுவாங்க, வட்டல் எடுத்து வச்சாங்கன்னா வட்டல்னு சொல்லுவாங்க, தட்டை எடுத்து வச்சாங்கன்னா தட்டைன்னு சொல்லுவாங்க. அவங்க அப்பா கூட இந்த வேலையிலலாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சரி, நம்ம அதுக்குள்ளே அந்த கேப்பில் நம்ம போய் நம்ம ரூமெல்லாம் ஃபுல்லாக நீட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டேங்க. எப்பவுமே பாப்பாவை கொஞ்சம் எங்கேஜாக வச்சுருக்கணும் அப்படின்னா இது மாதிரி அவங்களையே பேச விட்டு அவங்களே எல்லா வேலையும் செய்ய விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நம்மளும் சீக்கிரம் வேலை செஞ்ச மாதிரி இருக்கும். அவங்களும் கொஞ்சம் 1 மணி நேரம், மினிமம் ஒரு அரை மணி நேரம், மேக்ஸிமம் ஒரு 1 மணி நேரம் அவங்களே கொஞ்சம் விளையாடுறதுக்கும் ஆரம்பிச்சுக்குவாங்க, எங்கேஜாகவும் இருப்பாங்க. நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நான் எப்பயுமே இந்த டிப்பு தாங்க ஃபாலோ பண்ணுவேன். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். பாப்பா கண்டினியூஸாக எல்லா வெசல்ஸையும் எடுத்து வைப்பாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அப்படியெல்லாம் இல்லைங்க. நம்ம ஒன்று சொன்னோம்னா அவங்க பாட்டுக்கு அங்கேயும் இங்கேயும் டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, அது மாதிரி என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. மறுபடியும் அவங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ நம்ம சாமானத்தெல்லாம் எடுத்து வைப்பாங்க. நம்ம அவங்க போக்கில் விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கும் கொஞ்சம் ஒர்க்கும் ஈஸியான மாதிரி இருக்கும். அவங்களையும் கொஞ்சம் சரி அவங்களையும் கொஞ்சம் அட்டென்ஷனாக வச்சுருக்க முடியும். நீங்கள் எப்பயும் இதை செய்யாதீங்க. கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு 2 நாள் இப்படி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். பாப்பா சொன்ன பேச்சு நம்ம பேச்சை கேட்பாங்க, கொஞ்சம் காது கொடுத்து கேட்பாங்க. இப்போ பாருங்கள், சாமானத்தை எடுத்து வச்சதெல்லாம் கையில் எடுத்துக்கிட்டு என்னென்ன பண்ணுறது அப்படின்ட்டு இப்படி வச்சா நல்லா இருக்குமா, அப்படி வச்சா நல்லா இருக்குமா, அதெல்லாம் விழுவாதா அப்படின்லாம் யோசிச்சுட்டு கடைசியில் 2ஐயும் எடுத்துகிட்டு நீங்கள்லாம் அதை எடுத்துகிட்டு வாங்க, நான் கொண்டு போய் எல்லாம் வச்சுட்டு வரேன் அப்படின்ட்டு பாப்பா கிளம்பிட்டாங்க. சரி, நாங்கள் பாப்பா அதை கொண்டு உள்ளுக்கு வைக்கிறப்ப நான் எல்லா ஒர்க்கும் க்ளீன் பண்ணிட்டேங்க. இந்த ரூமெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். இப்படி தான் இருக்குதுங்க. நம்மளோட சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. என்ன செய்ய போகிறேன்னு பார்க்குறீங்களா? காலிஃப்ளவர் சில்லி தாங்க போட போகிறேன். முதல்ல ஒரு குண்டாவில் தண்ணி நல்லா சூடு பண்ணிக்கங்க.
சூடு பண்ணதுக்கப்புறம் காலிஃப்ளவரை ரொம்ப சின்ன சின்னதாக போடாதீங்க, கொஞ்சம் பெருசு பெருசாக போடுங்க. அப்போ தான் வந்து ரொம்ப குழையாத நம்மளுக்கு தேவையான பீஸ் எப்படி நம்மளுக்கு சில்லி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து 1 ஸ்பூன் உப்புன்னு 1 ஸ்பூன் மஞ்சத்தூளும் எப்பயும் நான் போடுவேங்க. ஏன்னா காலிஃப்ளவருக்கு வந்து நிறையா மருந்தடிச்சிருப்பாங்க. சரி நம்ம அப்படியே சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறக்கோசரம் கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டோம்னா அதில் இருக்க அதெல்லாம் வந்துருச்சுன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படிங்கிறனால நான் இப்படி ஃபாலோ பண்ணுவேங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் மஞ்சத்தூள் போட மாட்டாங்க, ஆனால் நான் மஞ்சத்தூள் போடுவேங்க. போட்டோம்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். எப்பயுமே சில்லியோட டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். 1 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை பண்ணிக்குங்க. தண்ணியோடு போட்டிங்கன்னா அந்த சில்லி பவுட்ரு வந்து காலிஃப்ளவர் ஒட்டாது. இங்கே பாருங்கள், நான் கத்தியில் கூட கட் பண்ணல, கையில் தான் இது பண்ணிகிட்ருக்கேன். சைடில் பாப்பா வந்து எனக்கு 1 பீஸ் கொடுங்கம்மா, நான் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்னு கேட்டாங்க. சரி 1 பீஸ் எடுத்து கொடுத்தேங்க. பரவாயில்ல நல்லாயிருக்கு அப்படின்னு பாப்பா சொன்னால். பொடியெல்லாம் போடாதனால உப்பு மஞ்சள் மட்டும் போட்டு வேக வச்சனால சூப்பராக இருக்குங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப குட்டி குட்டியாக வந்து பிச்சு போட்டுட்டேங்க. போட்டதுக்கப்புறம் மாவெல்லாம் ஃபுல்லாக போட்டு கலக்குனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, சில்லி பவுடர் கலக்குனதுக்குள்ளேயே நீங்கள் போட்டிங்கன்னா எண்ணெயை வந்து அதிகமாக குடிக்காதுங்க. சில்லி நீங்கள் போடுறப்போ மாவு வந்து பிரிஞ்சு வராமல் காலிஃப்ளவரோடு நல்லா ஒட்டி வரும். இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து சில்லி போட்டோன்னே வந்து கலக்கி விடுவாங்க. அப்படி கலக்காதீங்க, மாவு வந்து கரண்டியில் ஒட்டிக்கும். எப்பயும் வந்து கொஞ்சம் நல்லா சூடேறி நல்லா வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கலக்கி விட்டிங்கன்னா சூப்பராக கடையில் வர மாதிரியே இருக்குங்க. உங்களுக்கு ஆப்ஷனாக வேணும் அப்படின்னா எலுமிச்சம்பழம் சாறு இருக்குது இல்லைங்க, அதை வந்து 1 ஸ்பூன் உள்ளுக்கு ஊற்றி சில்லி பவுட்ரு கடல மாவு கலக்குனீங்களா அதுக்குள்ளேயே ஊற்றி நல்லா பிணைஞ்சு உங்களுக்கு அந்த புளிப்பு டேஸ்ட்டு தேவைப்படும். உங்களுக்கு அந்த நல்லாயிருக்கும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் அதை சேர்த்திக்குங்க. நான் சேர்த்துலிங்க, உங்களுக்கு தேவை அப்படின்னா சேர்த்திக்குங்க. எப்பயுமே சில்லி பொரித்து எடுக்கிறப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுங்க. அப்போ தான் வந்து தீஞ்சு வராது. அதாவது நல்லா வந்து வெந்து வரும். காலிஃப்ளவர்லாம் நல்லா மாவாட்ட வெந்து சூப்பராக இருக்குங்க. நிறைய பேர் வந்து தீயை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சுடுவாங்க. அப்படியெல்லாம் சுடாதீங்க. பார்க்குறதுக்கு மேலே வந்து நல்லா வெந்த மாதிரி இருக்கும், உள்ளுக்கெல்லாம் மாவாக இருக்கும். உங்களுக்கு சில்லி வந்து கையில் போடுறதுக்கு உங்களுக்கு பிடிக்காது, அந்த காரமெல்லாம் அடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன், அதுக்கு நான் இதுதாங்க ஃபாலோ பண்ணுறேன். சில்லி வந்து கையில் போடுறதுக்கு பதிலாக கரண்டி ஒன்று எடுத்து கரண்டியில் போடுங்க. அதாவது நான் சொல்கிறேன்னு கரண்டியில் மொத்தமாக எடுத்து போட்டிங்கன்னா மொத்தமாக வந்துடுங்க, நல்லாவே இருக்காது. உதிரியாக வரணும் அப்படின்னா ஒரு 4 மட்டும் கரண்டியில் இருக்கிற மாதிரி போடுங்க. போட்டிங்கன்னா நல்லா உதிரியாக வரும். நம்மளுக்கு அந்த காரம் வந்து கையில் ஏறாது இருக்கும். நான் பொரித்து காமிச்சிருக்கேன் பாருங்கள், சூப்பராக இருந்துச்சுங்க டேஸ்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.